ஹalleluya. கைகளை உயர்த்தி கடைசியாக நான் அடிமையாண்டவரே, நானும் அடிமையாண்டவரே, என்னுடைய சமூகத்தை நான் அர்ப்பணிக்கிறேன் என்பதற்கு அதிகாரம் தான். நம்ம கையை உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுகிறது. என்னோடு கூட பேசுவீராக, என்னோடு கூட பேசுவீராக. இந்த 2வது ஆண்டில் இந்த திருச்சபைக்கு நீங்க கொடுக்கிற வாக்குத்த வசனத்தை கத்த நீர் அப்படியே நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரே ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அன்போடு கூட அழைத்த சோத்ரம் பிரதர் பிரபு அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவளை இதுவரைக்கும் பார்த்தது இல்ல, நீங்க தானா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறையாக இந்த திருச்சபைக்காக நான் அல்லேலூயா ஆண்டவரை துதிக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பதாக சோத்ரம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 2011ஆவது ஆண்டிலிருந்து 2021ஆவது ஆண்டு வரைக்கும் இதே திருச்சி பட்டணத்துல திருச்சி சிட்டி ஏஜி சபையிலே உதவி போதகராய் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தேன். அப்போ அங்க இருக்கிற சூழ்நிலையிலே மேல கிங் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜி சபை நடந்தது, பாலக்கரை ஏஜி சபை. அதுலலாம் பிரசங்கிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இந்த இடத்துக்கு இப்பொழுது பிரசங்கிப்பதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்ரம். கடந்த 1 வருடங்கள் இந்த சபையை கர்த்தர் ஒருவரே நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சுய பலத்துல அல்ல, நம்ம சுய சித்தத்துல அல்ல, தேவனுடைய சித்தம் மாத்திரமே இந்த இடத்துல நடைபெற்றிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? என்னை இந்த இடத்துக்கு அறிமுகப்படுத்தின சோத்ரம் மார்ட்டின் அங்கிள் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். நேரம் குறைவாக இருக்கிறது, இருந்தாலும் கொடுக்கப்பட்ட நேரத்திலே கொடுத்து விடுவேன். அல்லேலூயா, சோத்ரம். ஆண்டவருக்கு மகிமை. எடுத்தவர்கள் வாசியுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம், சங்கீதத்தின் புஸ்தகம் 138வது சங்கீதம், 138வது சங்கீதம் 8வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்கள்ல பிரபு அவங்க பேசும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்களுடைய சபைக்காக நீங்கள் வர வேண்டும் சோத்திரம் என்று சொன்ன போது, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, சோத்திரம். ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய தகப்பன் சோத்திரம் பார்த்து அல்லேலூயா சோத்திரம் நம்ம போய் அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது இது எங்க அப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளை என்ன சொல்லு? வேகமா இல்ல இது எங்க அப்பா அப்படின்னு சொல்லும் பாருங்க, உரிமையா. அதே போல நம்ம உரிமையா சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த பெத்தேல் சபைக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் இந்த பெத்தேல் ஊழியங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் இந்த பெத்தேல் திருச்சபையின் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இந்த 2வது வருஷங்கள்ல பிரவேசிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா, சோத்திரம். அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு சாட்சியோடு கூட இந்த வார்த்தையை தொடர்ந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. 10 ஆண்டுகள் உதவி போதகராக இருந்துட்டு சோத்ர அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி பகுதியில ஒரு ஸ்தாபனத்துல இருந்தா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, சோத்ரம். பாருங்க, ஒரு பிரச்சனை நிமித்தமாக வெளியேற்றப்பட்டேன். அப்ப பாருங்க, ஸ்தாபனத்துலதான் இருக்கோம், இப்ப வரைக்கும் ஏஜி ஸ்தாபனத்துலதான் இருக்க. பாருங்க, அப்போ அந்த பாண்டிச்சேரி பகுதிக்கு போகும்போது 2.25 வருஷங்கள் ஒரு கட்டடத்தை மாத்திரம் ஃபேன் லைட் மட்டும் போட்டு கொடுத்தாங்க, மீதி எந்த பொருளுமே இல்ல. அங்க இருக்கிற ஒரு நல்ல பாஸ்டர், அதுக்கு முன்பதாக ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, அவர் ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு போறார். என்னன்னா, ஜன்னலுடைய கதவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டார். சூப்பரான ஒரு வேலையை செஞ்சுட்டு பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப கொடுக்கும்போது, ஆண்டவரே
இப்படி பட்டணத்துல நாங்க ஊழியம் செஞ்சுட்டு இங்க வந்து கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போதுதான் ஆண்டவர் சொன்னார், தரிசனம் கொடுத்தவர் அந்த தரிசனத்தை நிச்சயம் உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். 2.25 வருடங்கள் தான் திரும்பமாக ஆண்டவர் இதே பட்டணத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களை, தரிசனங்களை, நோக்கங்களை ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்கள் திருச்சபை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும், அந்த திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் உங்களுக்கு என்று ஒரு குடும்பத்தில் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அது நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற வரைக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப ஆரம்ப சபைதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்தாபனத்துல நான் மூவ் பண்ணும்போது 3 பேர் உள்ள ஒரு சபையை கொடுத்தாங்க. மேலக்கல் கண்டர்கோட்டை பகுதியில். இப்ப அங்கதான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். சில பொருட்கள் எல்லாம் இல்ல, சில பொருட்களோடு கூட தான், சேர் அந்த மாதிரி பொருட்களோடு கூட தான் ஸ்தோத்திரம் சபையை தொடங்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கீபோர்டு எங்களுக்கு வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். என்ன சொன்னா, எனக்கு ஜி மைனர்னா ஜி மைனர்லயே பாடிடுவேன், சி மைனர்னா சி மைனர்லயே பாடிடுவேன். ஆனா கார்ட்ஸ் வாசிக்கிறாங்கன்னா அவங்களோட இணைந்து போயிருவேன் வொர்ஷிப் லீட் பண்றது. அப்ப பாருங்க, நடந்த காரியங்கள். நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நாட்களா. 1.5 வருடங்கள் இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து என்னுடைய வாழ்க்கையில் ஆச்சு. ஆனாலும் பாருங்க, ஸ்தோத்திரம், ஒரு நல்ல ஒரு கீபோர்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீர்னு நம்ம அரியலூர் வெஸ்லி ஐயா அவங்க ஒரு பாட்டு பாடி இருக்காங்க. என்ன பாட்டுனா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இந்த பாட்டை ஒரு நாள் வொர்ஷிப்ல பாடிட்டே இருக்க, கீபோர்டு வாசிச்சுட்டு ஸ்தோத்திர சபை மக்களையும் ஸ்தோத்திர வற்புறுத்தி நீங்களும் ஆராதிங்க, சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி பாடுங்கன்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி பாடிக்கொண்டே இருந்த. எதெல்லாம் மனதில் வைத்து, ஸ்தோத்திரம், கீபோர்டு வேணும், ஊழியங்கள் ஆத்துமா வேணும், குடும்பத்துல பொருளாதார நெருக்கடி மாறணும், பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் வச்சு ஜெபம் பண்ணி அப்படியே பாடிக்கொண்டே இருக்கிற அருமையான ஐயா ஒரு சாட்சி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு நாள் கொரோனா காலங்கள்ல யூடியூப்ல போனா அந்த சாட்சி இருக்கும். அப்ப பாருங்க, வீட்டு ஓனர் மேல வந்துட்டாரா, என்னையா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறான்னு சொல்றீங்க, டக்குன்னு நிறுத்திடுறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு திருநெல்வேலிக்கு மீட்டிங் போறதுக்காக பெட்ரோலுக்கு பணம் இல்லாம என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு, உட்கார்ந்து இந்த சரணத்தை பாடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவங்க மனைவி காஃபி கொடுத்து இன்னொரு லைன் சேர்த்து பாடுங்கப்பா அப்படின்னாங்களா. கடைசியில சென்னையில இருந்து ஒரு வாகனம் புதுசா வாங்குற ஜெப வாகனம் அதை பிரதிஷ்டை பண்ணும்படியாக அரியலூர் வந்த உடனே அந்த ஐயாவுடைய ஞாபகம் வந்திருக்கு, இங்க ஒரு வெஸ்லி ஐயா இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்முடைய வாகனத்துக்காக என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அவர் போக வேண்டிய பெட்ரோலுக்கு, அவங்க குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு, அவங்களுடைய பிள்ளை ஹேண்ட்பேக் கேட்டிருக்கு, பாஸ்டர் பென்ஸ் ஒய்ஃப் அவங்க பொண்ணு, அதெல்லாமே சேர்த்து அவரு சொல்லி பாடி இருக்கிறாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க தேவன். பாருங்க, இந்த பாட்டை பாடி முடிக்கிறாரா, ஜெப வாகனம் வந்து நிக்குது, இவர் ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்றாரு. அவர் போக வேண்டிய, அவர் கேட்ட காரியங்களுக்கெல்லாம் சேர்த்து அந்த ஜெபம் வாகனத்தை பிரதிஷ்டை பண்ண நபரு அந்த கவர்ல காணிக்கை வச்சு கொடுத்துட்டு போயிட்டாரா. அல்லேலூயா. அப்ப இந்த சாட்சிய சொல்லி எங்க சபையில நான் பாடுற, அரியலூர் வெஸ்லி ஐயாக்கு மாத்திரம் நம்முடைய ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் அவருக்கு மாத்திரமல்ல, எனக்கும் தேவனாய் இருக்கிறார், நமக்கும் தேவனாய் இருக்கிறார். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை இந்த சரணத்தை பாடுற, அடுத்த நாள் திங்கக்கிழமை கோயம்புத்தூர்ல ஒரு பாஸ்டர்ட்ட பேசுற, இந்த மாதிரி கீபோர்டு ஒண்ணு விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கையில கொஞ்சம் பணம் வச்சிருக்கிற அந்த பாஸ்டர் போன் பண்ணி அந்த கடைக்கு பேசிட்டு திரும்பமாக என்ன அழைச்சு சொல்றாரு, உங்க அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் போட்டிருக்க, நீங்க அந்த கீபோர்டு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கங்கன்னாரு. ஞாயிற்றுக்கிழமை பாடுறோம்,
புதன்கிழமை i500 கீபோர்டு எங்க கையில வந்து சேர்ந்துருச்சு. அல்லேலூயா. எதுக்காக சொல்ல வரனா, அல்லேலூயா, நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் போது வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தும் போது, எனக்காக சொல்லி உரிமை பாராட்டும் போது, கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில அவைகளை நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த 138வது சங்கீதம் தாவீது நெருக்கப்படுகிற காலங்களில், துன்பம் அனுபவித்த காலங்களில் அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவர் தாவீதுக்கு பதில் கொடுத்ததின் விளைவாக ஒரு ஜெப பாடலாகத்தான் இந்த தாவீது இந்த 138வது சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். 8 வசனங்கள் இருக்கிறது. 3 பகுதியாக பிரித்தோம் என்று சொன்னால், 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் தாவீதுடைய ஆராதனை, முழு இருதயத்தோடு கூட அவன் ஆராதனை செய்கிறான். 4வது வசனம், 5வது வசனத்தை பார்க்கும்போது அவன் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். 7, 8, 3 வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை குறித்து அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கு 6வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் அவர் யாரை நோக்கி பார்க்கிறாராம்? தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். அப்ப பாருங்க, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தோம், மகா உன்னதமானவர். நம்ம சொல்லி பாடி கத்திர துதிப்போ, சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், சிங்காசனத்தின் வீட்டுக்குள்ளவர், 7 பொன் குத்துவைக்கும் மற்றும் உலாவி வருகை தேவன் என்று சொல்லி பாடுவோம். அப்படிப்பட்ட உயர்ந்த தேவனாய் இருந்தோம், தாழ்மையாய் இருக்கிற நம்மை அவர் நோக்கி பார்க்கிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. மேட்டுமை ஆனவனையோ என்ன செய்யறாரா? அவர் தூரத்தில் இருந்து அவர் அறிகிறார், தூரமா வச்சிருவாரு. அது மாத்திரமல்ல, தாவீது இன்னொரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த 7வது வசனத்துல வாசிக்கிறோம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்ன பண்ணுவீர்? உயிர்ப்பிப்பீர். இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா துன்பம் வருமா? நம்ம என்ன சொல்றோம்? சுவிசேஷம் சொல்லும் போது, ஏசப்பாட்ட வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவில்லை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தான். துன்பம் வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கதான் செய்யும். அதனால மூக்க கழட்டி என்ன பண்ணிட முடியாது, போற்ற முடியாது. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டு. புதிய ஏற்பாட்டில் வார்த்தை சொல்லுகிறது, அல்லேலூயா, சோத்திரம். ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. நான் சொல்றாரு, உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க தெளிவாக சொல், துன்பத்தின் நடுவுல நடந்தோ ஆண்டவருடைய வார்த்தை சொல், நீர் என்ன பண்றீரா? உயிர்ப்பிப்பீர். தூக்கி எடுக்கிற ஆண்டவர். ஒருவேளை பீடித்தோட வந்திருக்கலாம், ஒருவேளை கலக்கங்களோடு கூட வந்திருக்கலாம், ஒருவேளை பாரங்களோடு கூட வந்திருக்கலாம். ஒருவேளை ஊழியக்காரங்க இன்னைக்கு அநேக நேரங்கள்ல உங்களுடைய முகத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இருதயத்துள்ள எல்லா அங்கலாய்ப்புகளையும் அவர் மாற்ற போதுமான தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக என்ன பண்றாரா? யாவையும் அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த சபைக்காக வருகிற வருடங்கள்ல என்னெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ லக்கு, என்னெல்லாம் தரிசனங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, இந்த கூட்டம் பத்தாதுங்க, இதிலும் பெரிதானவர்களை காண கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? புதிய வருஷத்துல இன்னும் பல ஆராதனைகளை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. முதல் ஆராதனை, 2வது ஆராதனை, மாலை ஆராதனை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னும் ஜன கூட்டத்தை பெருக செய்வாராக. நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மந்தை பெருகிறது போல மண்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த திருச்சபைக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, வேதத்துல பார்க்கும்போது அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செய்து முடித்தார், தாவீதுடைய வாழ்க்கையில செய்து முடித்தார், ஈசாக்குடைய வாழ்க்கையில செய்து முடித்தார், சாமுவேலுடைய வாழ்க்கையில செய்து முடித்தார். புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில செய்து முடித்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்?
சோத்திரம். நெகேமியாவின் புஸ்தகத்திலிருந்து உங்களோடு கூட சில வசனங்களை நேரத்துக்கு தகுந்தாற் போல பேசி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 1:5, உங்களின் நற்கிரிகளை தொடங்கினவர். சோத்திர. நெகேமியாவில் இருந்துதான் பேச போற வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய அவர் நடத்துவார் என்று நம்பி என்ன செய்யணுமா? நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. நற்கிரியை தொடங்கினவர். என்ன நோக்கத்துக்காக இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் சபையை குறித்து அநேக வசனங்களை கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை நீங்க எழுதி வச்சு இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. 2வது ஆண்டுல அல்லேலூயா அணி அணியாய் திரளாய் மந்தை மந்தையாக ஜனங்கள் சேர்க்கப்பட போகிறார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அடுத்த முறை நான் இங்க வரணும் இல்லையோ, ஆனா கேள்விப்பட போற பல ஆராதனைகள் இந்த சபையின் மூலமாக நடைபெறுகிறது. அல்லேலூயா. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீடு நிரம்பும்படியாக ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. அல்லேலூயா. சோத்திரம். இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய விருப்பம் என்ன என்று சொல்லிதான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். பாருங்க, உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வாலிப பையனை பார்த்தா அவன் என்ன சொல்லுவான்? அவனுடைய விருப்பங்களா சொல்லுவான். ஒரு தாயாரை பார்த்து சொன்னா அந்த தாயாரை பார்த்து கேட்டா அந்த தாயார் சொல்லுவாங்க இதெல்லாம் விருப்பம். இந்த சபை போதகரை பார்த்து கேட்டா சபையின் ஊழியர்கள் சொல்லுவாங்க இதை செய்யணும் அதை செய்யணும், ஆத்துமாக்கள் வரணும், பொருட்கள் வாங்கணும். ஆனா ஒரு மனிதனை பார்த்து ஒருவர் கேட்டாரா, உங்களுக்கு விருப்பம் என்னையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொன்னாரா 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 என்ன 9, 8, 7, 6 சோத்திரம் 3, 2, 0, 1 என்னதான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொன்னாரா, புரியலையா எனக்கு அப்படிங்கும் போது அவர் சொன்னாரா 9 லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒவ்வொரு நாள் அப்படின்னார். எத்தனை லிட்டர் தண்ணி? 9 லிட்டர் தண்ணி. இன்னைக்கு மனுஷனுடைய விருப்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லேலூயா. சோத்திரம். 8 மணி நேரம் நான் தூங்கணும் அப்படின்னாரா. எத்தனை மணி நேரம் தூங்கணும்? 8 மணி நேரம் தூங்கணும். 7 உலக அதிசயத்தை நான் என்ன பண்ணிடுவேன்? சாகறதுக்கு முன்னாடி 7 உலக அதிசயத்தை என்ன பண்ணிடணும்? பாத்திரணும். அல்லது 6 டிஜிட்ல என்ன வாங்கணும்? சம்பளம் வாங்கணும். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப என்ன அது? லேக் கணக்குல என்ன வாங்கணும்? சம்பளம் வாங்கணும். 5 நாள் தான் வேலை செய்யணும். ஏன்னா 5 நாள் தாங்க வேலை நான் செய்வேன். மீதி 2 நாள் என்ன பண்ண மாட்டேன்? வேலை செய்ய மாட்டேன். 4 சக்கரம் வாங்க வேணும். கண்டிப்பா என் வீட்டுல என்ன இருக்கணும்? 4 வீலர் கார் இருந்தே ஆகணும். அடுத்தது 3 பெட்ரூம் உள்ள வீடு வேணும். 1 ரூம் 2 ரூம் எல்லாம் கிடையாது, 3 ரூம். அல்லேலூயா. சோத்திரம். 2 அழகான பிள்ளைகள் வேணும். அல்லேலூயா. சோத்திரம். இந்த மனுஷன் எல்லாம் சொல்லிட்டு உண்மைய சொல்லியிருக்கான், 1 மனைவி வேணும் அப்படின்னானா. அல்லேலூயா. சோத்திரம். கடைசியில 0 என்னையா அப்படின்னா 0 கஷ்டமே இருக்க கூடாதுயா. வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கையில போராட்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுற இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. நம்முடைய விருப்பம் இதுவா இருக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, அந்த வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, அந்த ஏக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3, 4 வசனங்களை வாசிங்கள். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் இச்சையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கும் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. போதுமானது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தேசத்திலே யாவையும் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும், அவன் விரும்பின எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்தான். நெகேமியா யார் என்று சொல்லி பார்க்கும்போது அவன் பெரிய ஒரு யூத தலைவன், முக்கியமான பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு யூத தலைவராக இருந்தார். எருசலேமின் நகரத்தை அவன் மீண்டும் என்ன பண்ணா? கட்டி எழுப்புகிற ஒரு மனிதனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு மதிப்புமிக்க பானபாத்திரக்காரனாக இருந்தான்.
ராஜா சாப்பிடுறதுக்கு முன்னாடி யார் தான் சாப்பிடணும்? நெகேமியா சாப்பிட்டு 1 மணி நேரம் ராஜா வெயிட் பண்ணுவாரு. மனுஷன் உயிரோடு இருக்கானா எல்லாம் செத்துட்டானா? அல்லேலூயா சோத்திரம். ஏன்னா சாப்பாட்டுல ஏதாவது விஷம் கலந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அல்லேலூயா சோத்திரம் ஒரு பானபாத்திரக்காரனை அல்லேலூயா அந்த இடத்துல நியமித்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கு நிந்தை சோத்திரம் சிறைபிடிக்கப்பட்ட வந்த இந்த நெகேமியா சிறையிருப்பிலிருந்து மீண்டும் வந்தவர்களிடத்தில் அவன் விசாரிக்கிறான். இப்போ நமக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன். நம்ம ஊர் இப்ப பாலக்கரன்னு வைங்கள. இப்ப நம்ம குடி போய் எங்க இருக்கிறோம்? சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் இருக்கும்போது சோத்திரம் நான் சென்னைக்கு வர்றேன் சோத்திரம் ஒரு ஊழியத்துக்காக. இப்ப என்ன கேக்குறீங்க, நீங்க எங்க இருக்கீங்க பிரதர்? நான் பாலக்கரையில இந்த இடத்துல தாங்க இருக்க, அங்கதாங்க வீடு இருக்கு அப்படின்போது, எப்படிங்க இப்ப திருச்சி எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கும் போது, கொஞ்சம் மழையா இருக்குங்க, கொஞ்சம் சேதகம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம்? நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். உங்களுடைய எண்ணம் என்னுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, படுபாவிக பாவம் செஞ்சாங்க, வாங்கட்டும் ஆண்டவர் கரத்தில் நினைப்போமா நினைக்க மாட்டோமா? சோத்திரம். உங்க எதிரி உங்களுக்கு எதிரா சில காரியங்கள் செஞ்சுட்டாங்க, இன்னைக்கு அவர் அடிபட்டாருன்னா வைங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஹல்லேலூயா சோத்திரம். பாவி பைய என்ன கெடுத்தான்ல, இன்னைக்கு அவனுடைய நிலைமைய பாரு. ஹல்லேலூயா சோத்திரம். இன்னைக்கு அப்படி சொல்லுகிற கூட்டங்கள் இன்னைக்கு அதிகம். ஆனால் நெகேமியா அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது என்று கேள்விப்பட்ட உடனே நெகேமியா செய்த காரியம், அவன் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல காரியங்களை கேட்கிறோம். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இதே பட்டணத்திலே அருமையான ஊழியர் அவங்க ஜெபம் பண்ணாங்க. 28 லட்சம் ஜனங்கள் இந்த பட்டணத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா சோத்திரம். 28 லட்சம் ஜனங்கள்ல எத்தனைதான் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா வெறும் 9%. அல்லேலூயா. அதுவே உண்மையான கணக்கான்னு தெரியல. அல்லேலூயா. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், சபைக்கு ஆராதிக்காதவர்கள், நாத்திய கூட்டங்கள். அல்லேலூயா சோத்திரம். கடந்த நாட்கள் ஒரு அறிக்கையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சோத்திரம். லியோ அப்படிங்கிற ஒரு போப்பு என்ன அறிக்கிட்டு இருக்கிறாரு? சோத்திரம். இயேசுவ விட மரியாள் பெரியவங்க இல்ல. அல்லேலூயா சோத்திரம். கர்த்தர் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேசத்துல பதில கொடுத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் கூட்டமா இருந்தாலும், கொஞ்சம் பேரா இருந்தாலும், நீங்க ஒரு மனமா ஜெபம் பண்ணுங்க, அந்த ஒரு மன ஜெபத்துக்கு பதில் உண்டு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. மகா தீங்கு நிந்தை அனுபவிக்கிற கூட்டத்தினுடைய காரியங்களை கேள்விப்பட்ட உடனே இந்த நெகேமியா செய்கிற காரியங்கள் தான் நீங்க வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது சோத்திரம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் போது மற்றவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி சோத்திரம், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் எப்படியோ போயிருக்க வேண்டும், இப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிறார்கள், நல்லா வாழட்டும், நல்லா இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி இருப்போம். ஆனால் நெகேமியா அவன் தேவ சமூகத்துல உட்காருகிறான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துக்காக உட்கார்றதை விட, நம்முடைய பிள்ளைகளுக்காக உட்கார்றதை விட, நம்முடைய பட்டணத்துக்காக தேவ சமூகத்தில் உட்காரணும், நம்முடைய ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் உட்காரணும். அப்படியே கொஞ்சம் அங்க இங்கேயும் நீங்க அப்படியே திரும்பி பாருங்க. உங்களுடைய உறவினர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்களா? உங்க குடும்பத்தினர் இந்த இடத்துல இருக்கிறாங்களா? உங்க மனைவி இந்த இடத்துல இருக்கிறாங்களா? உங்க பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறாங்களா? உங்க ஆளுமையா உறவினர் இங்க இந்த இடத்துல இருக்கிறாங்களான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு நீங்க மாத்திர ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, காரணம் அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாம நிலைமையில இன்னும் வீடுகளிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கொரோனாக்கு பிறகு நிறைய சபைகள் இன்னைக்கு கூட்டம் குறைவு. காரணம் என்ன? எல்லாம் ஆன்லைன் சர்வீஸ பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். இந்த நிலைமைகள் மாறணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா சோத்திரம். உட்கார்ந்து அழுகிறா சோத்திரம். ஆண்டவர் நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். என்னுடைய பிள்ளை சோத்திரம் என்கிட்ட டாடி இது வாங்கி கொடுங்க பிளீஸ் டாடி அப்படின்னு சொல்லி அல்லேலூயா சோத்திரம் கதரும் போது நான் என்ன செய்வேன்? மன இறங்க மாட்டேன். ஆனா அந்த பிள்ளை அழுத உடனே அந்த கண்ணீரை பார்க்க முடியாது. என்ன சொல்லுவேன்? என் பிள்ளை அழுகுது, என் பிள்ளை அழுகிறத நான் என்ன பண்ண மாட்டேன்? பார்க்க மாட்டேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி மன இறங்கி வாங்கி கொடுத்துறோம்.
அப்ப பாருங்க, சரீர பிரகாரமான தகப்பனே அழகிய பிள்ளைக்காக இறங்கும் போது தேவ பிள்ளைகள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் இயேசு அவர் பலன் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அழுது சில நாளை துக்கித்து உபவாசம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அவர் மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, அன்றைக்கு சோதோம் குமோரா பட்டணத்துக்காக ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அவர் சோதோம் குமோரா பட்டணத்துக்காக, லோத்துவுக்காக கர்த்தருக்கு முன் நின்ற ஆபிரகாமை போல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 வாசிக்கிறோம். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் பரிந்து பேசி ஜெபிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? என்னுடைய பேரை நீர் திருக்கி போடு. அவருடைய பாவத்தை மன்னித்தருளும் இல்லை என்று சொன்னார். என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்துல என்ன பண்ணுங்க? குறிக்கி போடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பாரம் நமக்குள்ளாக வரணும். ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை விரும்பணும். நெகேமியா விரும்பினான். என் ஜனங்கள் மகா தீங்கு அனுபவிக்கிறார்கள், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. பாருங்க, அது மாத்திரமல்ல, அந்த நெகேமியா இன்னொரு ஜெபம் செய்கிறார். ஹல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் உமக்கு விரோதம் உண்டாக மிகவும் எப்படி நடந்தோம்? கெட்டவர்களாய் நடந்தோம். அநேக நேரங்கள் ஆலயத்துக்கு வருவோம், சோத்திரம், துணிகரமா சில காரியங்களை செய்வோம். ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுவோம், துணிகரமா சில காரியங்களை செய்வோம். ஆலயத்துக்கு வந்து நல்லா கையை உயர்த்தி முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம். வெளியில போய் பாவம் செய்வோம் துணிகரமாக. ஆனா இன்றைக்கு ஒருத்தர் பார்த்து, உங்களை பார்த்து, நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள் என்று சொல்லும் போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? என்ன செய்வேன்? நான் தப்பே செய்யல, ஆனா நெகேமியா தவறு செய்ததாக இந்த இடத்துல வாசிக்கல. அல்லேலூயா. நெகேமியா தவறு செய்ததாக சொல்லப்படல. ஆனாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் உமக்கு முன்பதாக கெட்டவர்களாய் நடந்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வராததற்கு, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்படாததற்கு, இன்னும் இந்த தேசம் பட்டணம் சந்திக்கப்படாமல் இருதுக்கு காரணம், இன்னைக்கு நம்ம அடுத்தவங்களை குறை சாட்டி கொண்டிருக்கிறோம். அவங்க ஜெபமல்ல, இவங்க ஜெபமல்ல, இவங்க பாட்டு பாடல, அவங்க பாட்டு பாடல, இவங்க ஆராதிக்கல, அவங்க ஆராதிக்கல, இவங்க ஊழிய செய்யல, அவங்க ஊழிய செய்யல, இவங்க சபைக்கு வரல, அவங்க சபைக்கு வரல, ஒருவர் மாற்றி ஒருவர் நாம் குறை சொல்லி கொண்டிருக்கிற நிலைமையை மாறி நாம் மாறன் ஆண்டவரேன்னு சொல்லும் போது தேசம் சந்திக்கப்படும். நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்கள் ஒரு திருப்பம் வருவதாக, நம்முடைய ஜெபங்கள் ஒரு மாற்றம் வருவதாக. எப்ப பார்த்தாலும் என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை தேவை சந்திக்கப்படணும், என் சபை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கறது காட்டில் இன்னைக்கு அநேக சபைகள், திருச்சபைகள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, வெளிநாடுகள்ல இன்னைக்கு சபைகள் உழப்பாய் கொண்டிருக்கிறது. சோத்திரம். ஒரு காலத்துல ஜெபம் பண்ணோம், சினிமா தியேட்டர் எல்லாம் மூடப்படும் சொல்லி. இன்னைக்கு சினிமா தியேட்டர் எல்லாம் மூடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, சோத்திரம். நிச்சயம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. அதை குறிச்சு கவலைப்படவே வேண்டிய அவசியம் இல்ல. காலங்கள் மாறினாலும், அல்லேலூயா, சோத்திரம், வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதே இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அது மாத்திரமல்ல, அல்லேலூயா, சோத்திரம், 2வது அதிகாரத்தை நேராக திருப்பும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, சோத்திரம், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜா கேட்கிறார், எப்பொழுதும் போல உங்க முகம் இல்லையே, மாறிடுச்சே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, அல்லேலூயா, மனதின் துக்கமே ஒழிய வேறு அல்ல அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன காரியம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறார். நீங்க நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வீடுகளை சென்று வாசித்து பாருங்கள். அதனுடைய சம்பவங்கள் புரியும். ஏனென்று சொன்னால் நமக்கு நேரம் அதிகமானதுனால நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். பாருங்க, இப்போ ராஜாட்ட ஒரு தயவு வைக்கிறார், ஒரு காரியத்தை அவர் வைக்கிறார். வைக்கும் போது பரலோகத்தின் தேவன் அதை வாய்க்க பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாரு? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவுள்ள கரம், 2வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனுடைய தயவுள்ள கரம்
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த நெகேமியாவின் மேல இருந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த பெத்தேல் சபை மேல தேவனுடைய கரம் இருக்கிறது. இந்த குடும்பங்கள் மேல தேவனுடைய கரம் இருக்கிறது. நிச்சயம் உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டிய இடத்துல தயவு கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும், சகாயத்தை கர்த்தர். அல்லேலூயா. பானபாத்திரக்காரனாய் இருந்த நெகேமியாவுக்கு ஒரு தயவு கிடைக்கும்னா, நீங்களும் நானும் சாதாரண பிள்ளைகளா? உன்னதரின் வீட்டு பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்று ராத்திரியிலே எருசலேமுக்காக என் தேவன் என் மனதில வைத்தது நான் ஒருவருக்கு என்ன பண்ணல, அறிவிக்கவே இல்லை. அவ்வளவு நாள் சும்மா இருந்த சன்பல்லாத் தொபியாவோ ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுப்பின போது அவங்க என்ன செய்யறாங்க? இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். பின்பாகுள்ள வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது ஜெபிக்கிற மனுஷன் சொல்லப்படுகிற வார்த்தை, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, எழுந்து கட்டுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாக்கியமும் இல்லை என்று சொல்லி சன்பல்லாத் தொபியாவிடம் சொல்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எரிச்சல் அடைகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள், அல்லேலூயா, நிந்தையாய் நினைக்கிறார்கள். பின்பாகுள்ள வசனங்கள்ல நம்ம வாசிக்க கேட்கும் போது நிந்திக்கிறார்கள். சோத்திரம். சபையை நிந்திக்கிற கூட்டம் இருக்கும், உங்களை நிந்திக்கிற கூட்டம் இருக்கும். இவங்கெல்லாம் போய் ஆராதிச்சு என்ன ஆக போகுது? அல்லேலூயா சோத்திரம். இவர் ஆராதனை நடத்தி இவரு அப்படியே பெரிய பிரசனத்தை இறக்கிடுவாராக்கு. அல்லேலூயா சோத்திரம். இதெல்லாம் யார் பேசுறது? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கம்யூனியன் வாங்கி காணிக்க போட்டு தசம்பாகம் போட்டு பேசுற ஆட்கள் இவரெல்லாம் உட்காரணுமாக்கு. அல்லேலூயா சோத்திரம். அப்படிதான் நிந்த வரும். உங்க மேல நிந்த வருதுன்னா நீங்க உயர்றீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சோத்திரம். உங்களுக்கு அவமானம் வருதுன்னா, அல்லேலூயா, நீங்க உயர்வை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். எந்த மனுஷனுக்கு முன்பதாக தாவீது வெட்கப்பட்டு போனானோ, எந்த குடும்பத்துக்கு முன்பதாக தாவீது வெட்கப்பட்டு போனானோ, அதே குடும்பத்திற்கு முன்பதாக இஸ்ரவேலுக்கே கர்த்தர் ராஜா வாக்கினார். அல்லேலூயா. அவனுடைய சபைக்கு வந்து போனாங்க. கடைசியா ஒரு வந்தா தாவீது சைனிகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவன் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாதபடி அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு உங்க வாழ்க்கையை தீர்மானிச்சிடாதீங்க. இவங்களா பேசுறாங்க, இவங்களா நிந்தையார் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையை நிர்ணயிச்சிடாதீங்க. உங்க வாழ்க்கை இயேசுடைய கரத்துல இருக்கு. அல்லேலூயா. அவர்தான் சொல்லியிருக்கேன், காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, அவருடைய கையில் இருக்குங்க. அவரா எது செய்யாவிட்டாலும் மனுஷன் உங்களை இன்னும் பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க குடும்பத்தை யாரெல்லாம் சிதைக்கணும், உங்க பிள்ளைகளை யாரெல்லாம் சிதைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் வாக்குத்தத்த வார்த்தை, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா சோதரர். இந்த திருச்சபைக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உங்கள் அற்பமாய் பார்த்த கூட்டங்கள் எல்லாம் சோத்திரம் சபையில பார்த்திருக்கலாம், உங்களோடு கூட ஆராதிச்சவங்க பார்த்திருக்கலாம், உங்களோடு கூட சபையில இருந்தவங்க பார்த்திருக்கலாம். ஆனா 2026வது ஆண்டு அற்பம் அல்ல, ஆச்சரியமாய் பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் வைப்பார். விசுவாசிகள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆச்சரியமாய் நடத்துகிற இயேசு நம்ம இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது அதிகாரத்தை பார்க்கும்போது அந்த அலங்கம் கட்டுகிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே வந்துட்டானுங்க. ஹல்லேலூயா சோதரர். என்ன செய்யறாங்க? ஹல்லேலூயா. அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணிவிட வேண்டும், அவனை அழித்து விட வேண்டும் என்று எழுப்பினார்கள்.
யூதர் மேல கை வச்சா என்ன நடக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சூசான் அரண்மனையிலே ஒரு காரியம் நடந்தது. யூதரையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் திட்டம் தீட்டிக் கொண்டுதான் நடந்தது. என்ன காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். நீங்க இருக்கக்கூடாது, உங்க குடும்பம் இருக்கக்கூடாது, இந்த சபை இருக்கக்கூடாது. எத்தனையோ பேர் சக்கந்தம் பண்ணிக்கொண்டு எரிச்சல்ல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் காரியத்தை மாற்றத்தான் போகிறார். இன்னும் பல இடங்களில் ஊழியர்கள் ஆரம்பிக்கதான் போறீங்க. இன்னும் பல ஜனங்கள் வரதான் போறாங்க. அந்நிய கண்கள் நம்முடைய சொந்த கஞ்சி பார்க்க போகிறது. அநேகர் இருக்கிறத பார்க்க போகிறது. அநேகர் ரட்சிக்கப்பட்டு உள்ளவர்கள் பார்க்க போகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருவார். அது இந்த சபைக்கு உரியதாவதாக, அந்த வார்த்தை இந்த சபைக்கு உரியதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது 4வது வசனம் 4:4, எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்புவீராக. இன்றைக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமா எழும்பின மனுஷனை பார்த்து நெகேமியா உங்க முன்னோடியா வச்சுக்கங்க. நெகேமியா உங்க ரோல் மாடலா வச்சுக்கங்க. நெகேமியா எப்பொழுதெல்லாம் அனுபவித்த துன்பங்கள் தீங்குகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் வேத வசனம் சொல்லுகிறது, அவன் பரலோகத்தின் தேவனை மட்டும் பார்த்தான். நீங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நீங்க அமைதியா இருந்து ஜெபம் மட்டும் பண்ணுங்க, கர்த்தர் வாசல்களை திறப்பார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எந்த மனிதன் உங்களுக்கு முன்பதாக வரானோ அதே மனிதனை உங்களுக்கு முன்பதாக இங்க கொண்டு வந்து போட்டுருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க 6வது வசனம், நாங்க அலங்கத்தை கண்டி வந்தோம், அலங்கம் எல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து வருகிறதுக்கு இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதுக்கு எப்படி இருந்தாங்களா? ஆர்வமா இருந்தாங்க. சபை வேலை செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய சபைங்க. ஹல்லேலூயா. உங்களுதோ என்னுடையதோ யார் உரிமை பாராட்டுறதுக்கு கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையா நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார். இது அவருடைய சபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கல்லின் மேலும் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. எத்தனை பேர் சனிக்கிழமை வந்து ஆயத்த வேலைக்கு நான் உதவி செய்யறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? சபையில வந்து பாயெல்லாம் நான் தான் விரிக்கிறேன், சபைய மாப் போட்டு நான் தான் துடைக்கிறேன், இது வரைக்கும் செய்யலனா இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நிச்சயம் ஆலய வேலை எப்படி செய்யணும்? சுறுசுறுப்பா செய்யணும். அவரு செய்வாரு, இவரு செய்வாரு, அவரு பரலோகத்துக்கு போவார். நீங்க கொஸ்டின் மார்க் தான் அப்படிங்கிறீங்களா? அப்படி இல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறது தேவனுடைய விருப்பம். வயது முக்கியம் இல்ல. சிலர் வயதானவங்களா இருக்கிறீங்க, பாக்குறீங்க ஒரு மாதிரி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆலய வேலை எப்படி செய்யணும்? உற்சாகமா செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா ஸ்தோத்திரம். வேலை செய்கிறதுக்கு எப்படி இருந்தாங்களா? ஆவலா இருந்தார்கள். சொல்லுங்க இந்த வார்த்தை எல்லாரும். வாலிப பிள்ளைகளை முறைக்கிறீங்க. நீ இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போயிருவியா? நாங்க இங்கதான் இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க இங்க இருக்கிறதுனாலதான் சொல்ற, ஆவலா செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது இவருடைய வேலை, இது அவருடைய வேலை இல்ல, இது ஆண்டவருடைய வேலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் பல ஆண்டுகளாக ஸ்தோத்திரம் பாயை விரிச்சு அல்லேலூயா சபையை தொடச்சு பெருக்கி அல்லேலூயா ஸ்தோத்திரம் மறைந்த பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்களோடு கூட பல ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஸ்தோத்திரம் அவருக்கு கை கால் அமுத்துறது, இன்னைக்கும் ஊழியர்களுக்கு சேவை செய்ய ஆவலாய் இருக்கிற எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நானும் பல ஆண்டுகள் அனுபவம் உள்ளவன், ஆனாலும் இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு சேவை செய்ய ஆயத்தமா இருக்கிற. அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு மூத்த ஊழியர் வந்தாங்க. ஸ்தோத்திரம். நான் கோட் சூட் போட்டு அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருக்கிறேன். அவரை இன்வைட் பண்ணிட்டு போறேன். நான் போயிட்டு வந்த உடனே அவரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு. கோட்டை கழட்டி என்ன பண்ணிட்டேன், கார்ல வச்சுட்டேன். செருப்ப கையில தூக்கிட்டு வந்தங்க. அல்லேலூயா. செருப்ப கையில தூக்கிட்டு வந்து, பாஸ்டர் செருப்பு போடுறீங்களா? சென்னை வரைக்கும் அவரு போகணும், ஷூ மாத்திக்கிறீங்களான்னு சொல்லி ஷூவை கழட்டி விட்டு கோட்டோட கீழே உட்கார்ந்து ஒரு ஹோட்டல்ல. அல்லேலூயா. எதற்காக சொல்றேன்னா, அல்லேலூயா ஸ்தோத்திர ஊழியக்கார கனம் பண்ற ஒவ்வொரு சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஆயத்தங்களை ஆண்டவருடைய சமூகத்துல ஆலய பணிய அழகிய ஆவலா செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாங்க வீட்டு வேலையை மாத்திரம்தான் பாஸ்டர் ஆவலா செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க சில முகங்களா பார்க்கும்போது, அடுத்த வாரம்
பாஸ்டர் போன் பண்ணி, பாஸ்டர் எப்போ ஆயத்த வேலை செய்றீங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஆயத்தமா வரைக்கும் உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க 7வது வசனத்துல ஆவலா செய்தாங்க, மறுபடியும் வந்துட்டானுங்க. சன்பல்லா தோபியா என்ன செய்யறாங்க? வளர்ந்து வருகிறது என்று இடிபட்டு அடிபட்டு கிடக்கிறது என்று சன்பல்லாத்து தோபியாவை கேட்கும்போது எரிச்சலானார்கள். ஆனால் 9வது வசனத்துல அவர் ஜெபம் பண்றாரு. 6வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் 52 நாளுக்குள்ளேயே அந்த ஆலங்கத்தை கட்டி முடித்தார்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? உங்க ஊதியம், உங்கள் எல்லைகள் வளர முடியாதபடி, கட்டப்பட முடியாதபடி இருக்கிற தடைகள் கர்த்தர் இன்றைக்கு ஒடுக்கிறார். அவர்களுக்கு சந்தேகத்துக்கு தொகையாக்கு முன்பதாக பரியாச உத்தியோகத்தை மாற்றுகிறார். அவர்களுக்கு முன்பதாகவே 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது 52 நாளுக்குள்ளேயே அல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். 7வது அதிகாரம் அல்லேலூயா 5வது வசனத்துல அந்த நெகேமியா சொல்றா, என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா, ஒரு உண்டாக்கினார். அந்த விருப்பம், இந்த எண்ணங்கள், நீங்க ஜெபமா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நிச்சயம் 2வது ஆண்டிலே அல்லேலூயா டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த ஆராதனை 1 வருடங்களை முடித்திருக்கிறது. இந்த 1 வருடங்களை முடித்திருக்கிற நீங்கள் இதிலும் குறைவானவர்களுக்கான கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு எண்ணெய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சபைக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆத்துமாக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, புதிய ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் எங்க சபைக்கு புதிய ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்றேன். இன்னைக்கு அநேகர் என்ன வேலை செய்யறாங்கன்னா, இந்த சபையில இருந்து இந்த சபை, இந்த சபையில இருந்து இந்த சபை, இந்த மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் சபைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. வெளியில ஏராளமான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. 28 லட்சம் இங்க கொண்டு வர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பெத்தேல் சபை அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். கர்த்தர் சபைக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நிச்சயம் நெகேமியாவுடைய வாழ்க்கையில் ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணி, விருப்பத்தை உண்டு பண்ணி, உண்டு பண்ணி, ஆசை உண்டு பண்ணி நிறைவேற்றுகிற உங்கள் வாழ்க்கையிலே சேத்ராம் இந்த சபையிலே 2வது ஆண்டு நிறைவேற்றுவதற்கு ஆயத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடுவோம். 12:15 மணிக்கு அல்லேலூயா முடிக்கும்னு சொன்னாங்க. சரியாக முடித்திருக்கிறேன் என்று சொன்னால், நானும் ஒரு திருச்சபையை நடத்துகிறேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். திருச்சபை கரெக்டா முடிக்கும் போதுதான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜனங்கள் திரும்ப வருவாங்க. ஆனா ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? அல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்ம எப்ப வேணாலும் போலாம், ஆனா பாஸ்ட் கரெக்டா 12:15 முடிக்கணும்னு விரும்புவாங்க. அல்லேலூயா, அப்படி அல்ல. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாரா. இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அன்றைக்கு தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. மென்மேலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மென்மேலும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அந்த எலிசாவுக்கு கிடைத்த இரட்டிப்பான வல்லமையை இன்றைக்கு உங்க மேல ஊற்றினார். அல்லேலூயா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் நான் ஜெபம் பண்ணிடுங்கள். பரலோக தகப்பனே, உங்களுடைய சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் இந்த 2வது ஆண்டிலும் ஆண்டவரே, இந்த திருச்சபைக்கு நீங்க கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தின்படியாக நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே அந்த எருசலேமின் ஆலங்கம் இடிந்த ஆண்டவர் இந்த சபையை ஆண்டவரை மீண்டும் கட்டி எழுப்பினது போல ஆண்டவர் எங்கெல்லாம் இடிந்து கிடக்கிற கட்டடங்கள், இடிந்து கிடக்கிற ஆண்டவரை குடும்பங்களை கட்டுகிற திருச்சபையாக இந்த குடும்பங்களை ஆண்டவரை சபையை பெரிய மாற்றுவீராக. இதிலும் பெரிதானவைகளை காண ஆண்டவரே திரளான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே அநேக நாட்கள் ஆண்டவரை ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில்களை கர்த்தர் அனுப்புவீராக. நீர் ஒருவரே மகிமையான காரியங்களை செய்வீராக. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தையுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனை உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும்
ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் bless you. ஜெபித்து நிறைவு செய்வோம். யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அவருடைய சமூகத்துல நம்மை கூடி வர செய்து கர்த்தரை ஆராதிக்க வைத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பண்ணி நம்மை நடத்தின ஆண்டவருக்கு நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது சமூகத்தை கூடி வர வைத்தீங்க. உமது வார்த்தைகளை கேட்க பண்ணினீங்கப்பா. உமது வார்த்தைகளை கேட்பவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, உமது வசனத்தின்படி வாழ ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 138 வாசிச்சது போல கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி வாசிச்சது போல தாழ்மையின் சிந்தையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி வேதத்துல வாசிச்சது போல அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். நீங்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவையோடு வந்த மக்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகவீனத்தோடு வந்த மக்கள் எங்க மத்தியில உண்டு ஆண்டவரே. கேன்சர் பேஷண்ட்ஸ் எங்க மத்தியில உண்டு ஆண்டவரே. அவர்களுக்கு சுகம் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தோடு வந்த பிள்ளைகளுக்கு தெய்வம் பலத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துவீராக. திரும்பி நாங்கள் சந்திக்கும் வரை உங்க கிருபை, உங்க சத்தியம், உங்க தயவு எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.